இந்த கேஸை கோர்ட்டுக்கு வெளியவே செட்டில் பண்ணிக்கலான்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்கிறீங்களா சார்? கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த நெளிவு சுழிவுகள்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் சார்? என்ன பண்ணுவார் உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்தபடி நடந்துக்க வேண்டியது தானே. சின்னதுரை, நீ ஒரு சீனியர் ஆஃபீஸர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும்னு யாரும் எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் நான் என்னோட கடமையை செய்வேன். சும்மா கடமை செய்வேன் கத்திரிய. கடமையை செஞ்சா கவர்மெண்ட்ல உனக்கு என்னத்தை கொடுப்பாங்க? இத்தனோட மெடல் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. வச்சுக்கிட்டு நாக்க வலிப்பியோ? இந்த பார், ஆயுசுக்கு இந்த தொழில நீ என்னத்தை சம்பாதிப்பியோ அத ஒரே நாள்ல நான் சொன்னா நீ சம்பாதிக்கலாம். எனக்கும் மாசிக்கும் நடுவுல நீ இந்த மீடியேட்டர் வேலையை பார்த்து சம்பாதிக்கிறத விட இன்னொரு தொழிலுக்கு இந்த கத்திர வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. Hang on a minute. I'm not done yet. I'm not threatening you. I'm making a statement of fact. I'm authorized to carry a weapon. அடுத்த தடவை நீ வெளியே போகும்போது நீ உயிரோடு திரும்பி வருவியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை நான் போட்டு தள்ள முடியும். அப்படி போட்டு தள்ளிட்டு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு கவர் அப் பண்ணவும் எனக்கு தெரியும். எனக்கு தைரியமும் இருக்கு, புத்திசாலித்தனமும் இருக்கு. என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி காப்பாத்திக்கிறேங்கிற வழியை பாரு. Out. Get the hell out of here. உங்களை என்னை நாடகமாடி வெளியில அனுப்புனா, இப்போ தோஷம் பரிகாரம் பூஜைன்னு சொல்லி என் மகளை வெளியில அனுப்புனா, கடைசியில உன் மகனுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டா. கடைசியில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா என் மாப்பிள்ளையும் இப்ப ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. இன்னும் அவளால இங்க என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. இனிமே ஒன்றும் நடக்காதுமா. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்ததுக்கு காரணமே மாசி தான். என்னைக்கு அந்த மாசியை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலோ அன்னைக்கு நான் பொறுமையாக இருந்துட்டேன். இப்போ நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணத்தான் போகிறேன். ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறா? என்னென்ன விடிய விடிய கதையை கேட்டுட்டு சீதிக்கிறாம என்ன வேணுங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் சந்தியா தானே? என்ன அவ வெறும் அம்புதான். அதை எய்த சூத்திரகாரி அந்த ரேகா ஐபிஎஸ். ஆமா, அந்த ரேகா சொல்லிதான் இந்த சந்தியா அப்படி செஞ்சிருக்கான். நம்ம மேல விழுந்த அடி அந்த ரேகா ஐபிஎஸ் மேல விழுகணும்ல. அதைத்தான் நான் செய்ய போறேன். இல்ல,
நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. நீங்க போட்ட கணக்கு வேணா தப்பா இருக்கலாம்பா. ஆனா என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன அவ தனியா எடுத்து வரல, நான் உங்களுக்கு பிறக்கலப்பா. டேய், நினைச்சேன் தம்பி, இப்படி நீங்க ஏதாவது ஏடாகடமா பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். என்ன ஏடாகடமா பண்ணோம்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அவசரப்படாதீங்க. இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு தெரியுமா? மாசி ஐயாவை ஜெயில பார்த்துட்டு தான் வரேன். அவர் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? அம்மா, ஐயா ஜெயில இருந்து வர வரைக்கும் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க அந்த குழந்தைய கொன்னீங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா ஈஸ்வரன் ஜெயில போய் மாசி ஐயாவை பார்த்து தகராறு பண்ணிருக்கான், பெரிய பிரச்சனையே பண்ணிருக்கான். ரேகாவும் போலீஸ் படையை உங்களை கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கும் ரேகா ஒத்துக்கல. அதனால கொஞ்ச நாளைக்கு எதையும் செய்யாம ஜாக்கிரதையா இருங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். சரி, நான் மாசியை பார்த்து பேசுறேன், நீங்க போயிட்டு வாங்க. வரங்க ஐயா. ஈஸ்வர், மருந்து சாப்பிடுங்க ஈஸ்வர். ஈஸ்வர், டாக்டர் சொல்லியிருக்காரு மருந்து சாப்பிடலன்னா ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும்னு. ப்ளீஸ். ஈஸ்வர், உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. கிருபாவோட இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அந்த இழப்புல இருந்து வெளியில வருது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்றது, எவ்வளவு வருத்தம் வேதனை இருந்தாலும் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா ஈஸ்வர்? ப்ளீஸ் மாத்திரை சாப்பிடுங்க. கிருபாவை எப்படி எல்லாம் படிக்க வச்சு அவளுக்கு என்னென்னமோ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்ணு எல்லாம்
कुछ அந்த பாவிகளுக்கு அந்த பிஞ்ச கொள்றதுக்கு எப்படிதான் மனசு வந்தது? ரேகா, அவங்க நம்மளே தான் பண்ணிருக்கலாம்ல. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது சொல்லு ரேகா. அவளுக்கே இது மாதிரி ஒரு கொடூர தண்டனை. வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியாது ஈஸ்வர். இல்ல, விடையே இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்ப கிடைக்கும்? சொல்லு ரேகா, எப்ப கிடைக்கும்? கேக்குறேல்ல, சொல்லு ரேகா, எப்பதான் நியாயம் கிடைக்கும்? ஏன் குழந்தை மாதிரி எத்தனை குழந்தை இறந்த விட இதுக்கு நியாயம் கிடைக்கும்? சொல்லு. இது எத்தனை உயிரெடுத்தா இதுக்கு நியாயம் கிடைக்கும்? சொல்லு ரேகா, சொல்லு. ப்ளீஸ் ஈஸ்வர், நான் அப்படி ஈஸ்வர், கிருப்பாவை நம்ம கிட்ட இருந்து யார் பிரிச்சாங்களோ அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன். கிருப்பா எனக்கும் தானே குழந்தை. அவ போன வழி எனக்குள்ளேயும் இருக்கு. அத நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறது அதை பத்தி யோசிச்சு நான் தயாராயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வெளியில வரணும் ஈஸ்வர். முடியல ரேகா, என்னால முடியல. எங்க திரும்பினாலும் கிருபா ஞாபகமே வருது. கிருபா என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு ரேகா. அவளோட சின்ன வயசுல விளையாடின ஒவ்வொரு நினைவுகளும் என்னால மறக்க முடியல ரேகா. என்னால முடியல ரேகா. அப்பா, எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எப்படி இப்படி அழுந்துட்டு? அழட்டும், நல்லா அழட்டும், அழ விடு. இப்போதைக்கு அழுக ஒண்ணுதான் அவனுக்கு ஆறுதல். இல்லப்பா, டாக்டர் சொல்லியிருக்காரு மருந்து சாப்பிடலன்னா அவரோட ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். அம்மா, வலி அவனுக்கு உடம்புல இல்ல, மனசுல. அதுக்கு அழுகதான் மருந்து. இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் என் தலை எழுத்துமா. சொல்லுவாங்க, பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது பிள்ளைங்க வேதனைப்பட்டா அது ஏதோ பெத்தவங்க பாவம் செஞ்சிருக்காங்கன்னு. நானும் 3 பெத்தேன். இதோ பெரிய பிள்ளை குழந்தைய பறி கொடுத்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். 2வது ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. 3வது பாரு சொன்ன பேச்சை கேட்காம வாழா வெட்டியா வந்து நின்றுட்டு இருக்கிறான். இப்படி 3 விதமா இருக்கே.
நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? ஐயோ அப்பா, அப்பா நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஒன்றும் பயப்படாத, நான் அழமாட்டேன். அழுது தீத்தாச்சு. நீ போ போ, அவன் அழட்டும், நீ தைரியமா போ. போமா போ. ஈஸ்வரா, நாளை காண தவறாதீர்கள். பலம் உடைத்திட